இந்த சேனலை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அடுத்து வரப்போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் பெற்றுடுங்க. கைஸ், நாம் இப்போது ஜாவா ஷோரூமில் இருக்கோம். ஜாவா 42 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அந்த குரோம்பேட்டில் இருக்க ஜாவா ஷோரூம் இது. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஜாவா பைக் ரெடியாக நிற்குது. இது 1057 ஓடி இருக்குல்ல ஜி? இது ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ செல்ஃப் மட்டும். ஓ ஓகே, சூப்பர். பிக்கப்பும் நல்லா இருக்கு. பிக்கப்லாம் சூப்பராக இருக்குது. ரைட் குவாலிட்டியாக நல்லா இருக்குது. முதல்ல எடுக்கும்போது வெயிட்டாக தெரிஞ்சுது, இப்போ அவ்வளோ வெயிட்டாகவே தெரியல ஓட்ட ஓட்ட. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. சீட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பூந்து ஓட்டுறதுலாம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் டிராஃபிக்கில். ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. பின்னாடி பில்லியன் உட்காந்து கூட வந்துட்டு பிக்கப் நல்லா தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் பைக் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியே தெரில. இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது. இந்த வண்டி ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸ்பீடோமீட்டரில் பார்த்தோம்னா இண்டிகேட்டர் காட்டுது, பேட்ரி சிம்பிள், ஹெட்லைட் சிம்பிள், அப்புறம் இன்ஜின் வார்னிங் இண்டிகேட்டர், இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. ஆரன் அவ்வளோவா பவராக இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் டோன் ஆரன் தான், இவ்வளோதான் அடிக்குது. ஸோ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கிளச்சை பிடிச்சி ஜஸ்ட் செல்ஃப் அழுத்தினா போதும், ரேஸ் பண்ண முடியாது. கிளச்சை பிடிச்சா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். பில் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. உட்காந்துருக்கவே வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளான பைக்கில் இருக்க ஃபீல் கிடைக்குது. ரொம்ப ப்ரீமியம் லுக் இருக்குது. எல்லாருமே இந்த வண்டி தான் பார்க்குறாங்க. கியர் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு ஜி, அப்படி தான் இருக்கும். வண்டி தான் கியர் ஸ்மூத்திங்காக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த போடுற ஃபுல் கிளச் மாடல், நம்ம இதில் வந்து எஃப்சிலாம் வந்து நமக்கு ஆஃப் கிளச், ஆமாம், ஸ்லிப்பர் கிளச்சில் கொடுப்பாங்க. நமக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் தான் ஃபுல் கிளச் மாடல் ஓகே. அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். பட் போடுற கியர் பொசிஷன் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். அப்படியே அந்த சவுண்டு மட்டும் ஒரு டப்புன்னு ஒரு வந்து ஒரு ஃபுல் கிளச்னால தான். சரி ஓகே, சரி ஓகேண்ணா. பிக்கப் நல்லா இருக்குது, சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரைடு எதுவும் இல்லை, பம்பும் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது ரைடு. பிரேக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் பின்னாடி ட்ரம் பிரேக்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு நினச்சேன் பிரேக்கிங், பட் பிரேக்ஸ் நல்லாவே பிடிக்குது.
நம்ம சடனாக பிரேக் பண்ணணும்னு நினச்சா கூட வந்துட்டு ஃப்ரண்ட் டிஸ்க்கும் சரி ரியர் ட்ரம்மும் சரி நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. லாங் டிரைவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டிங் பொசிஷன்லாம் வந்து ரொம்ப அப்ரைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. மைலேஜ் எவ்வளோ வருது இது? 35+. நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான். பிகாஸ் உங்களுக்கு 300cc செக்மெண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் 27 bhp நம்மளோட. சரி. கூலிங் பவரும் பார்த்தீங்கன்னா 28 நம்மளோட டார்க். பவர் நல்லா இருக்கு. நம்மளோட ரைடிங் ஸ்டைல். இந்த இது யூட்டன் போட்டுக்கலாம்ல? பிக்கப்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓவர் டேக்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியுது. ஓவர் டேக்கு ஓட்ட நல்லா இருக்குண்ணா. அப்படியே போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. நல்லா இருக்கு. ஆன் ரோடு எவ்வளோ வருது கரெக்டாக? 182 சிங்கிள் சேனல். அதுவும் கிளாசிக்கு அது 192 சிங்கிள், டியூல் 2,02,000. டுயல் மாடலும் விடுறாங்களா இப்போது? டுயல் ஏபிஎஸும் விடுறாங்களா இப்போ? ஓகே ஓகே. வண்டி கிடைக்கும். இது 182, அது 2 lakh வரும். 92. ஓகே. டியூல்னா 90 rupees எக்ஸ்ட்ரா. சரி ஓகே. இது கீலாம் வந்து இதில் தான் சைடில் தான் ஃபுல்லாக. சரி இங்கே வரும். சைடில் வந்து கீழே வரும். ஓகே ஜி. ஸோ கார் மாதிரி எல்லா இண்டிகேஷன்ஸுமே வந்துடும். டெம்பரேச்சர் இண்டிகேஷன், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். எல்லாமே இல்லை வந்துடும்.